ஹலோ பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம வந்து பார்ட் 1 ஆஃப் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் யூரோப் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ திஸ் இஸ் பார்ட் 2. இதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபரல் அப்படின்னா யாரு, ரெவல்யூஷனரினா யாரு அப்படிங்கறத மெயினா நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லிபரல்ஸ், ரெவல்யூஷனரி, கன்சர்வேட்டிவ்ஸ் இந்த மூணு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மறக்காம நீங்க மினி மாஸ்டர் வேதாந்து மாஸ்டர் தமிழ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா கிளாसेस என்னென்ன கிளாसेस வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். So first we will be seeing about liberal nationalism. So liberalனா என்ன மேம்? So nationalismனா என்ன நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். Nationalism is a feeling of same identity. நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கற ஐடென்டிட்டி இருக்குறதா வந்து nationalism. We belong to one nation அப்படிங்கற ஐடென்டிட்டி தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா nationalism அப்படின்னு சொல்லுவாங்க. So liberal nationalism அப்படிங்கற ஃபீலிங் என்னன்னா developing a feeling of national identity. அதுல everybody are equal rights. எந்த காஸ்ட், எந்த creed, gender, religion என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கிறது தான் லிபரல் அப்படிங்கிற இந்த ஃபீலிங். ஸோ லிபரல் நேஷனலிசம் அப்படிங்கிறது the feeling of national unity. நம்ம எல்லாமே இந்த கண்ட்ரியை சேர்ந்த, இந்த நேஷனை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஃபீலிங்கும் அந்த ஃபீலிங்கோட நம்ம எல்லாருமே ஈக்குவல். இந்த ரெண்டும் கீவேர்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. this is one keyword. லிபரல் நேஷனலிசம் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர்ல கீவேர்ட்ல இந்த ரெண்டு வார்த்தையும் இருக்கான்னு பார்ப்பாங்க. நேஷனல் ஐடென்டிட்டி and equal rights. So the ரெண்டும் இருந்தாதான் what you call it as liberal nationalism அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். புரியுதா? சோ அதுல வந்து இந்த liberal nationalism வந்து political sphere and economic sphere இது ரெண்டா மேஜரா பிரிப்பாங்க. political sphereல liberal nationalismனா என்ன, economic sphereல liberal nationalismனா என்ன அப்படி பார்க்கறப்ப political sphereல ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. அந்த கவர்மெண்ட் பை கன்சென்ட்டா இருக்கணும். கன்சென்ட்னா என்ன மேம் அப்படின்னா கன்சென்ட் இஸ் ஆஸ்கிங் த பெர்மிஷன். புரியுதா? இங்க யாரோட பெர்மிஷன் அப்படின்னா கன்சென்ட் ஆஃப் பீப்புள். இன்னும் சொல்லணும்னா people elected or people approved government. புரியுதா? சோ ஒரு கவர்மெண்ட் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டோ இல்ல மக்களால அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு கவர்மெண்டா இருந்துச்சுன்னா அது வந்து லிபரல் பொலிட்டிக்கல் ஸ்பியர்ல ஒரு லிபரல் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஆட்டோக்ரசி எண்ட் ஆகுது. ஆட்டோக்ரசினா என்ன? சிங்கிள் ரூலர். அது எண்ட் ஆகுது. அண்ட் கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணனும். ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா என்ன? எனிபடி கேன் ஹேவ் ப்ராப்பர்ட்டி. அதுதான் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். யார் வேணாலும் ப்ராப்பர்ட்டி earn பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அண்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இஸ் ரூல் ஆஃப் லா. இந்த ரூல் ஆஃப் லா அதாவது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாமே ஈக்குவல். ப்ரிவிலேஜஸ் கிடையாது. நீங்க வந்து ஒரு பெரிய அஃபீஷியலா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஃபார்மரா இருந்தாலும் சரி, ரொம்ப ரிச்சான பர்சனா இருந்தாலும் சரி, நீங்க மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, லான்னு வந்துட்டா நீங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா இந்த லிபரல் நேஷனலிசம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. 2 மார்க்லயோ 3 மார்க்லயோ இல்ல 5 மார்க்லயோ கேட்கலாம். 2 மார்க்ல கேட்டாங்கன்னா மினிமம் 3 பாயிண்ட்ஸ், 3 மார்க்ல கேட்டாங்கன்னா 4 to 5 பாயிண்ட்ஸ், 5 மார்க்ல கேட்டாங்கன்னா ஆல் தி பாயிண்ட்ஸ் இங்க எழுதணும். இல்லனா கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. கன்சர்வேட்டிவ்ஸ்க்கும் லிபரல்ஸ்க்கும் கம்பேரிசன் பண்ண சொல்றப்ப நீங்க இதுவும் இதுக்கான ஆப்போசிட் எழுதணும். புரியுதா? சோ கவர்மெண்ட் பை கன்சென்ட் அப்படின்னா கவர்மெண்ட் வித்அவுட் கன்சென்ட் அப்படிங்கறது கன்சர்வேட்டிவ்ல வரும். புரியுதா? சோ क्वेश्चन ஒருவேளை வந்து லிபரலிசம் வெர்சஸ் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா கவர்மெண்ட் பை கன்சென்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா இங்க கவர்மெண்ட் பை கன்சென்ட், இங்க கவர்மெண்ட் பை நோ கன்சென்ட். end of autocracy, here autocracy present. adoption of constitution, இங்க constitution adoption, இங்க no constitution. அவ்வளவுதான். நீங்க வந்து தனித்தனியா படி அப்படிலாம் இல்ல. ஒருவேளை டிஃபரன்ஸ் பிட்வீன் क्वेश्चन கேக்குறாங்க, எனக்கு ஒரு பக்கம் தான் தெரியும் மேம், இன்னொரு பக்கம் தெரியாதுன்னா நீங்க அங்க யோசிச்சீங்க மட்டும் நீங்க ஆன்சர் எழுதிக்கலாம். புரியுதா? சோ பொலிட்டிக்கல் ஸ்பியர்ல நேஷனலிசம் அப்படிங்கிறது என்னன்னா கவர்மெண்ட் வந்து கன்சர்ன் பேசிஸ்ல பீப்புள்னால அக்செப்ட் பண்ணாங்க, ஓகே சொன்னாங்க அப்படிங்கிற பேசிஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கணும். ஆட்டோக்ரசி இருக்கக்கூடாது. கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா கான்ஸ்டிடியூஷன் இருக்கிற ஒரு நேஷனா தான் நம்ம வந்து லிபரல் நேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இருக்கணும். அண்ட் தென் கவர்மெண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் த்ரூ பார்லிமெண்ட் இருக்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்கோம், கான்ஸ்டிடியூஷனும் இருக்கணும், பார்லிமெண்ட்டும் இருக்கணும். இந்தியாவில் இருக்கா, இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் பார்லிமெண்ட்லாம் இருக்கா? எஸ், இந்தியாவில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, பார்லிமெண்ட் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் தான் பார்லிமெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, பார்லிமெண்ட் இருக்கு நமக்கு. ஓகே, ஸோ கவர்மெண்ட் பை கன்சென்ட், எண்ட் ஆஃப் ஆட்டோக்ரசி, adoption of constitution, abolition of property rights, equality before law, representative government through parliament. நம்ம கண்ட்ரியை நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்லாம் வந்துடும். இந்தியா அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. கரெக்டா, இந்தியா இஸ் ரிபப்ளிக் நேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், பீப்புள் செலக்ட் பண்ற யார் வேணாலும் ஹெட் ஆகலாம். கரெக்டா, so that is republic nation, that is what we call it as end of autocracy. அந்த hereditary system கிடையாது நம்மள. Anybody can become the president of our nation. So அதே மாதிரி கவர்மெண்ட் கன்சென்ட் வச்சு வந்து நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க, பீப்புளோட பெர்மிஷனோட. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அபாலிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் த்ரூ பார்லிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் இயர்ல என்ன அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட். ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட்னா என்ன அர்த்தம் மேம் அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட்னா இங்க என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி இவங்க மட்டும்தான் இந்த வேலையை மட்டும்தான் செய்யணும், இவங்க மட்டும்தான் பிசினஸ் பண்ண முடியும், இவங்க கிட்ட மட்டும்தான் அந்த பொருளை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நோபல் பீப்புள், ரிச் பீப்புள் எல்லாம் ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. பட் இந்த எக்கனாமிக்ஸ் ஸ்பியருக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து ஃப்ரீ ஆச்சு. எனிபடி ஹூ இஸ் கேப்பபிள் டு கேன் டு பிசினஸ் அண்ட் அதுல எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ரொம்ப டிஸ்டிங்விஷபிளா இருக்காது. அப்படிங்கிறது அந்த ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட். So removal of state imposed restriction on the movement of goods and capital. So அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முன்னாடி இருந்த ஒரு கவர்மெண்ட் போட்ட ரூல் எல்லாமே மாத்துறாங்க. ஸோ 1834ல தான் ஜால்வரின் அப்படிங்கிற ஒரு யூனியன் ஃபார்ம் பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஸ் ஜால்வரின்? இட்ஸ் a trade union. இது 1 மார்க்ல கேட்பாங்க. இல்ல which are the following is a trade union அப்படின்னு சொல்லிட்டு ஜால்வரின் அப்படி நீங்க ஆன்சர் எழுதணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜால்வரின் அப்படிங்கிறது 1834ல ஃபார்ம் பண்ண ஒரு ட்ரேட் யூனியன். ஸோ இந்த யூனியன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, டாரிஃப் பேரியர்ஸ் அபாலிஷ் பண்ணுச்சு. அதாவது வேற வேற பிளேசஸ்ல இருக்கிற ட்ரேட் வந்து ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸுக்கு போறோம்னா அவங்க பே பண்ண வேண்டியதா இருந்துச்சு, டாக்ஸ் மாதிரி பே பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அந்த டாரிஃப் பேரியரை ரிமூவ் பண்ணி கரன்சிஸ், நம்பர் ஆஃப் கரன்சிஸ் எல்லாமே பிரான்ஸ்ல நடக்குது. ஆஃப்டர் பிரெஞ்ச் ரெவல்யூஷன் இது எல்லாமே நடக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கரன்சிஸ் வந்து 30ல இருந்து வெறும் 2 கரன்சிக்கு மாறுது. ஸோ when currencies are similar, taxation barrier இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா, ட்ரேட் வந்து ஃபிளரிஷ் ஆகும். ஏன்னா ஒரு பொருள் 10 ரூபீஸ் இருக்கிற பொருள் நீங்க அந்த ட்ரேட் பேரியர் இருக்கிறப்ப நீங்க டாக்ஸ் வந்து 5 ரூபீஸ் பே பண்ணிட்டு நீங்க போறீங்கன்னா அங்க போய் 15 ரூபீஸ்க்கு சேல் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பிசினஸ் நடக்காம போகலாம், இங்க பிசினஸ் லாஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, வேணாம் நம்ம இங்கே மட்டும் சேல் பண்ணுவோம்னு நினைப்போம். ஸோ அதுக்கு பதிலா இந்த ஜால்வரின் வந்ததுக்கு அப்புறமா யார் வேணாலும் எங்க வேணாலும் பிசினஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, ட்ரேட் வந்து ஃபிளரிஷ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி கரன்சிஸையுமே கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ ரெண்டு கரன்சி வச்சிருக்கனால இட் வாஸ் வெரி ஈஸி டு கண்டக்ட் ட்ரேட். ஸோ நியூ கன்சர்வேட்டிசம், இது இந்த மாதிரி லிபரலிசம் வந்துச்சு, நெப்போலியன் வந்தாரு, எல்லாம் ஓகே. பட் 1815ல நெப்போலியன் வாஸ் டிஃபீட்டட். கரெக்டா? ஸோ 1815ல ட்ரீட்டி ஆஃப் வியனா படி நெப்போலியன் டிஃபீட் பண்ணப்படுறாரு. ஸோ அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெப்போலியன் வாஸ் டிஃபீட்டட், திரும்பவுமே அந்த கன்சர்வேட்டிசம் வர ஆரம்பிச்சது. லிபரலிசம் பேசுறப்போ நெப்போலியன் தான் வந்து அந்த லிபரலிசத்தை முன்னுக்கு வைக்கிறாரு. ஸோ வந்து இது பண்ணலாம், நம்ம இப்படி இருந்தாலும் கல்வி எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ற பட்சத்துல அவர் ஃபெயில் ஆகிறார். ஸோ அப்படி ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றவரே சேஞ்ச் ஆனனால திரும்ப மக்கள் மனசுல வந்து இல்ல கன்சர்வேட்டிசமே சரியா இருக்கும்னு நினைக்கிற மாதிரி சிலர் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல இந்த மொனார்க்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ இந்த ரிபப்ளிக் டெமோக்ரஸி அப்படிலாம் பேசினதுக்கு முன்னாடி சில மொனார்க்ஸ் அவங்களே கூட அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக ஆரம்பிச்சாங்க. ஸோ அதான் என்ன அப்படின்னா, நியூ கன்சர்வேட்டிசம் நெப்போலியன் டிஃபீட் ஆனதுக்கு அப்புறமா யூரோப்பியன் கவர்மெண்ட்ல ஸ்பிரிட் ஆஃப் கன்சர்வேட்டிசம் வர ஆரம்பிச்சது. ஸோ பிரிட்டன், ரஷ்யா, புரூசியா, ஆஸ்திரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரிட்டன், ரஷ்யா, புரூசியா, ஆஸ்திரியா, BRPA. புரியுதா? ஸோ BRPA, ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் வியனா சைன் பண்றாங்க 1815ல. அதுதான் வந்து நெப்போலியன் ஃபால் ஆனது. நெப்போலியன் அவங்க எல்லாம் சேர்ந்து டிஃபீட் பண்றாங்க. ஸோ அது வந்து மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா,
அந்த நெப்போலியன் ஸ்டார்ட் பண்ண அந்த மொனார்க்கிக்கு எகெயின்ஸ்டான, ஏன்னா நெப்போலியன் வந்து என்ன பண்றாரு, யாருன்னா கிங் ஆகலாம், யாருன்னா குயின் ஆகலாம், இந்த ஃபேமிலில இருந்து வந்தவங்க அப்படிலாம் கிடையாது அப்படிங்கறத பிரேக் பண்றாரா. சோ இவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாம போயிடுது. சோ they are losing power. இப்ப என்ன ஆகுது, they were waiting, எப்படா அந்த நெப்போலியன் வந்து இந்த பிரச்சனை, எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுன்னு நினைக்கிறப்போ நெப்போலியன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரோ, ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியா இருக்கிறதுக்கு பதிலா அவரே வந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி மாற ஆரம்பிச்சாரு. அப்ப மக்கள் மனசுல நெப்போலியனுக்கு எகெயின்ஸ்டான ஒரு இது வர்றப்போ these people are using it and என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா இவங்க they are going against Napoleon and defeating him. அதை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேலையா நெப்போலியன்னால இந்த மொனார்க்கு எகெயின்ஸ்டா என்னதான் நடந்துச்சோ எல்லா கண்ட்ரிலயும் திரும்ப மொனார்க்கியை ரீஸ்டோர் பண்றாங்க. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த திங். நம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம என்ன பேசுறோம், மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்றோமோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம செய்யணும். புரிஞ்சுதா? ஸோ நம்ம அப்படி செய்யலைங்கிற பட்சத்துல நம்ம என்ன சொல்ல வரோமோ அது மற்றவங்களுக்கு போய் சேராது. ஸோ நம்ம எப்பயாவது ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம சொல்றதை நம்ம செய்யாம இருக்கோம் அப்படின்னா அது நம்ம மேலேயே ஒரு பெரிய பேடான ஒரு இம்ப்ரெஷனா வரும். இட் வில் லீட் டு அவர் டவுன்ஃபால். சரியா? ஸோ இதான் சொல்லுவாங்க, சொல்றத செய்யணும். ஸோ நம்ம என்ன வெளியே சொல்றோமோ அதுதான் நம்ம செய்யணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே நான் அப்படி இப்படின்னு பேசுவாங்க, பட் அதை செய்யறாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின். அதுதான் இந்த நெப்போலியன் கேஸ்லயும் நடந்துச்சு. புரியுதா? ஸோ we are kind, I'm a very good person, I'm a kind person சொன்னா நம்ம அந்த மாதிரி நடந்துக்கணும். we should be kind person. நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் அட்வைஸ் பண்றோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு இல்ல எக்ஸாம்ல பார்த்தாலே எழுதக்கூடாது, நல்லா படிச்சுதான் எழுதணும் அப்படின்னு சொல்றோம். ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளே பார்த்து எழுதணும்னா அவங்க நம்ம பேச கேட்பாங்களா, நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரிதான் எழுதணும். புரியுதா? ஸோ நெப்போலியன் வந்து வேர்ல்ட் லெவல்ல ஈக்குவல் ரைட்ஸ் ஃப்ரீடம்னு பேசினவரு அவரே என்ன பண்ண ஆரம்பிப்பாரு, ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷன் 9th ஸ்டாண்டர்ட் நீங்க படிச்சிருப்பீங்க, அவரே லேட்டரான டிக்டேட்டரா மாற ஆரம்பிப்பாரு. in name of helping other countries he started suppressing other countries. ஸோ அப்ப என்ன ஆரம்பிச்சுன்னா இதுதான் சான்ஸ்ங்க, இவங்க கன்சர்வேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து they are trying to restore the monarchy. அதுக்கான பிக்சர் தான் இது. அதனால என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, ஸோ இங்க எழுதியிருப்பாங்க, என்ன எழுதியிருக்காங்கன்னா the most important question of today is how long will thinking be allowed to us. சரியா? ஸோ இவங்கெல்லாம் என்னன்னா thinkers. ஸோ இவங்கெல்லாம் வாயில பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டிருக்காங்களா, can you see they are wearing a mask? அப்படின்னா என்ன இருப்பாங்க, நினைச்சதை சொல்லக்கூடாது. there is no right to freedom of speech and expression. ஸோ நம்மளுக்கு அந்த ரைட் இருக்கு, நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயே ஆர்டிகல் 19 சொல்லுவாங்க, நம்மளுக்கு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்பீச் மட்டும் இல்ல எக்ஸ்பிரஷனும் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் மனசுல என்ன நினைக்கிறேங்கிறத எனக்கு வெளியே சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி நான் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அதாவது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா let me tell you an example. ஒரு பர்சன் வந்து ஒரு ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து அந்த ரிலீஜனுக்கான ஒரு இது இருக்கும், சிம்பிள் இருக்கும் இல்லையா, அந்த பொட்டு வைக்கிறது, நீர் வைக்கிறது, இல்லைன்னா வந்து புர்கா போடுறது, இதெல்லாமே எக்ஸ்பிரஷன். So this way you are expressing what is your belief system. நீங்க எதை நம்புறீங்க அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. அதே மாதிரி நீங்க என்ன பேசுறது, என்ன எக்ஸ்பிரஸ் பண்றது, ரெண்டுமே இன்னைக்கு நம்மளுக்கு கண்ட்ரில ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட். அப்படின்னா என்ன ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னா என்னன்னா, அந்த ரைட் நம்மளுக்கு கொடுக்கலன்னா நம்ம கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணலாம், எனக்கு இந்த ரைட் வந்து பறி போகுது, நீங்க தான் அதுக்கு சரி பண்ணணும், நம்ம கவர்மெண்ட்டை கேட்கலாம். அதான் ஃபண்டமெண்டல் ரைட். இப்ப நம்ம கண்ட்ரில இதுதான் நிலைமை. ஆனா அந்த டைம்ல யூரோப்ல எப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட பேசுறதுக்கு அலோடு கிடையாது. அவங்க வாயில பாருங்களேன் மசில், இது வந்து மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. மசில் எங்க யூஸ் பண்ணோம்னா ஜெனரலா நீங்க வந்து டாக்ஸ் வாக்கிங் கூட்டிட்டு போவாங்க இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா அது வாயில போட்டிருப்பாங்க. சோ தே வாண்ட் டு டை இட், அது வந்து யாரையும் கடிச்சிடக்கூடாது, பேசக்கூடாது, சவுண்ட் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. அதுதான் மசில். நீங்க வந்து திங்கர்ஸ் எல்லாம் அதை வாயில போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஏன் இந்த போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டவுட், இப்போதைக்கு நம்மள பேசலாம் கூடாதுன்னு சொல்றாங்க, நம்மள யோசிக்கவே கூடாதுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ட்ல இது கொஸ்டின் கேட்கலாம். இந்த போர்ட்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா how long will they allow us to think. இப்போதைக்கு பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, நம்மள யோசிக்கவே கூடாதுன்னு என்னைக்குதான் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த திங்கர்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன இருந்துச்சுன்னா யூரோப்ல கன்சர்வேட்டிசம் வந்ததுக்கு அப்புறமா சுத்தமா அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை. சோ ட்ரீட்டி ஆஃப் வியன்னா எப்ப சைன் பண்ணாங்க,
1815 1815ல சைன் பண்றாங்க. சோ யார் யார் சைன் பண்ணாங்க? பிரிட்டன், ஆஸ்திரியா, ப்ரூசியா அண்ட் ரஷ்யா. சரியா? சோ பி ஏ ஆர் பி பர்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. வியன்னா, பர்க், பிரிட்டன், ஆஸ்திரியா, ரஷ்யா, ப்ரூசியா, அவ்வளவுதான். சரியா? சோ ரீஸ்டோரேஷன் ஆஃப் போர்பன் டைனாஸ்டி. ட்ரீட்டி ஆஃப் என்ன நடக்குதுன்னா ரீஸ்டோரேஷன் ஆஃப் போர்பன் டைனாஸ்டி. நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல பார்த்திருப்பீங்க பிரெஞ்ச் ரெவல்யூஷன்ல. அந்த பிரெஞ்ச் ரெவல்யூஷன்ல எந்த டைனாஸ்டியை தூக்கி வீசுவாங்க? லூயி 16 போர்பன் டைனாஸ்டி. சோ அந்த டைனாஸ்டியை திரும்ப கொண்டு வராங்க. யார் தூக்கி வீசினாங்களோ பிரான்ஸ்ல இருந்து நெப்போலியனை வந்து டிஃபீட் பண்ணிட்டு திரும்ப அந்த டைனாஸ்டியை கொண்டு வராங்க. அதே மாதிரி நெப்போலியன் புடிச்ச எல்லா டெரிட்டரிஸுமே திருப்பி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிரெஞ்ச் எக்ஸ்பான்ஷன் ஃபியூச்சர்ல வரக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அண்ட் ஆஸ்திரியா வந்து நார்தர்ன் இட்டாலிக்கு கொடுத்துறாங்க. தி கண்ட்ரோல் ஆஃப் ஆஸ்திரியா டு நார்தர்ன் இட்டாலி. அண்ட் ப்ரூசியா வந்து எந்த டெரிட்டரியும் கொடுக்கல. on its western border including Saxony. No change in German Confederation of 39 states. Germany 39 state confederation இருக்கு. and Russia போலாண்ட் கிடைச்சது. சோ இதெல்லாம் வந்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இதான் the Treaty of Vienna image. இந்த இமேஜ் கேட்டாங்கன்னா you should be able to answer. the image என்னது? Treaty of Vienna. இந்த நாலு கண்ட்ரியும் சேர்ந்து போற ட்ரீட்டி. அந்த ட்ரீட்டி மூலமா தான் அவங்க நிறைய விஷயம் மாத்துறாங்க. போர்பன் டைனாஸ்டி திரும்ப பிரான்ஸ்ல கொண்டு வராங்க. ஏன்னா திரும்பவும் பிரான்ஸ் வந்து மக்கள் வந்து ரிபப்ளிக் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரான்ஸை பார்த்து மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு ரிபப்ளிக் வேணும்னு கேட்பாங்க அப்படின்னு இந்த மொனார்க் இந்த கிங்ஸ் எல்லாம் பயந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா பிரான்ஸ்ல திரும்ப பழைய கிங்கே கொண்டு உட்கார வச்சுட்டு பிரான்ஸ் இனிமேல் எக்ஸ்பேண்ட் ஆகாத மாதிரி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாங்க. நெப்போலியன் பிடிச்ச டெரிட்டரி எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்குறாங்க. ஆஸ்திரேலியன் எழுதுறாங்க. ஆஸ்திரியாவை நார்தர்ன் இட்டாலிக்கு தராங்க. புரியுதா? சோ ப்ரூசியாக்கு எந்த டெரிட்டரியும் கொடுக்கல. ஜெர்மனிக்கு எந்த சேஞ்சும் இல்ல. ரஷ்யாவுக்கு மட்டும் போலாண்ட் கொடுக்குறாங்க. சோ திரும்பவும் பாருங்க என்ன பண்றாங்கன்னா பிரெஞ்சுல போர்பன் டைனாஸ்டியா வராங்க. ஆஸ்திரியாவை நார்தர்ன் இட்டாலிக்கு கொடுக்குறாங்க. ரஷ்யாவுக்கு போலாண்ட் வருது. இந்த மூணு தான் மெயினான சேஞ்ச். ப்ரூசியாவுக்கு புதுசா எதுவும் கொடுக்கல. ஜெர்மனில எந்த சேஞ்சும் இல்ல. ஜெர்மனில ஆல்ரெடி இந்த 39 கன்ஃபெடரேஷன் ஸ்டேட்ஸ் வந்து அப்படியே இருக்கு. சோ ரெவல்யூஷனரிஸ். இப்போ நம்ம லிபரல்ஸ் பார்த்தோம், கன்சர்வேட்டிவ்ஸ் பார்த்தோம். அடுத்தது ரெவல்யூஷனரிஸ். யார் இந்த ரெவல்யூஷனரிஸ் அப்படி நம்ம பார்ப்போம். ஓகே. சோ the revolutionaries அப்படிங்கிறது யாருன்னா ஒன் எக்ஸாம்பிள் வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னா இந்த மசினி அப்படிங்கிறது வெசெப்பே மசினி அப்படிங்கிறது one of the important example of revolutionaries. ரெவல்யூஷனரிஸ்னா அதிரடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதிரடியா சில விஷயங்கள் பண்றவங்க தான் ரெவல்யூஷனரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு முக்கியமான ரெவல்யூஷனரியான இந்த வெசெப்பே மசினி. இது என்ன அப்படின்னா he is in Italy. He was in Italy. அவர் என்ன பண்றாருன்னா சீக்ரெட் சொசைட்டிஸ் ஃபார்ம் பண்றாரு. சீக்ரெட் சொசைட்டிஸ் ஃபார்ம் பண்ணி என்ன சொல்றாருன்னா நேஷனல் ஸ்டேட் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் வந்து மொனார்கியை அப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. So he wants to oppose monarchy. ஓகேவா? So one who is going against the government is called as revolutionary. One who creates a revolution, one who creates a drastic change. அவங்க தான் revolutionary சொல்லுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம மசினி. இவர் என்ன பண்றாருன்னா இத்தாலியில a secret societies form பண்றாரு. So that is why he is called as revolutionary. So அதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா இவர் ஆல்ரெடி ஒரு சீக்ரெட் சொசைட்டில இருக்காரு. So again he is forming himself secret societies called as Young Italy and Young Europe. Marseille se Young Italy ஒரு secret society Young Europe Bernல Young Europe ஒரு secret society மே ஒரு ஃபார்ம் பண்றாரு. இதனால என்ன ஆகுது? கன்சர்வேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் பயம் வருது. கன்சர்வேட்டிவ்ஸ்னா யாரு? ஒண்ணும் இல்ல, இப்போ மொனார்க்கா இருக்காங்க இல்லையா, கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், அவங்க எல்லாம் கன்சர்வேட்டிவ்ஸ். அவங்களுக்கு எல்லாம் பயம் வருது. அந்த அளவுக்கு பயம் வருதுன்னா என்ன, அப்படி என்னதான் ரெவல்யூஷனரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது 1830 ல இருந்து 1848 வந்து ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ். புரியுதா? இது வந்து மூணு விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து ரொமான்டிக் இமேஜினேஷன் அண்ட் நேஷனல் ஃபீலிங், ஹங்கர், ஹார்ட்ஷிப் அண்ட் பாப்புலர் ரிவோல்ட். நெக்ஸ்ட் 1848ல the revolution of liberals. இந்த மூணு ஸ்டேஜா பிரிக்கிறாங்க. The romantic feeling, romantic imagination அப்படின்னா என்னன்னா நம்மளோட எமோஷன்ஸை வந்து poetry மூலமாகவோ
பெயிண்டிங்ஸ் மூலமாகவோ ஆர்ட் மூலமா நம்மளோட எமோஷன்ஸை வெளியே சொல்றதா ரொமான்டிக் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதான்? நம்ம வந்து ஒரு மீனிங் வச்சிருப்போம், அப்படிலாம் கிடையாது. ரொமான்டிக் ஃபீலிங் தான் நம்ம என்ன நினைக்கிறோம். இப்போ நம்ம கண்ட்ரியை வந்து we are picturizing our country as mother இல்லையா, அதுதான் ரொமான்டிக் ஃபீலிங். நம்ம வந்து பாரத் மாதா அப்படிங்கிற ஒரு பிக்சரைசேஷன் பண்றோம். நம்மளோட ஃபீலிங் நம்ம கண்ட்ரி மேல வச்சிருக்கிற நம்மளோட லவ்வை நம்ம ஒரு ஆர்ட் ஃபார்மா வெளியே கொண்டு வர்றது தான் ரொமான்டிக் ஃபீலிங். ஸோ யூஸ் ஆஃப் கல்ச்சர் டு கிரியேட் த ஐடியா ஆஃப் நேஷன். இந்த கல்ச்சர்ல இருக்கிற ஆர்ட் ஃபார்ம்ஸ், லாங்குவேஜ் எல்லாத்தையுமே யூஸ் பண்றதா ரொமான்டிக் ஃபீலிங். இவங்க ரொமான்டிக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொமான்டிக் ஆர்டிஸ்ட் அண்ட் போயட்ஸ் வந்து glorification of reason and science வந்து யூசுவலி அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து சயின்ஸ் ரீசன்லாம் வந்து இல்ல, நம்ம எமோஷன்ஸை யூஸ் பண்ணணும், ஏன் சயின்ஸ் ரீசன்லாம் வந்து ஏன் க்ளோரிஃபை பண்றீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபார் them emotions are very very important. So they focused on emotions, intuition and mystical feelings. Mystical feelings என்ன? Mystical feelings னா feelings which are beyond understanding. நம்ம சொல்றோம் எனக்கு என்னமோ தோணுது இது நடக்கும்னு, அதுதான் மிஸ்டிக்கல் ஃபீலிங். ஸோ நம்ம பிரெயின் நம்மளுக்கு ஏதோ ஒன்று சொல்லுது, ஸோ அது எதனாலதான் நமக்கு தெரியாது, பட் we know something, அது மிஸ்டிக்கல் ஃபீலிங். ஸோ தட் இஸ் வாட் சேயிங் இந்த ரொமான்டிக் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாமே வந்து சயின்ஸ் அண்ட் ரீசன் வந்து எதுக்கு இவ்வளோ எக்ஸாகரேட் பண்றீங்க, நான் வந்து எமோஷன்ஸ், இன்ட்யூஷன் இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ யூஸ்ட் ஆர்ட், பொயட்ரி, ஸ்டோரிஸ் அண்ட் மியூசிக் டு ஷேப் நேஷனலிஸ்ட் ஃபீலிங். அண்ட் they also collected folklores. இது கொஸ்டினா கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. The romantic era of revolutionங்கிறது என்ன அப்படின்னா, ரொமான்டிக் ஆர்டிஸ்ட் சிலருக்கு வந்து ரெவல்யூஷனரி மென்டாலிட்டியை மக்கள் மனசுல தூண்டாங்க. அதுதான் இந்த ஏரால என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து யூஸ்ட் கல்ச்சர் டு கிரியேட். அவங்க வந்து கல்ச்சர் யூஸ் பண்ணி நம்மளோட டான்ஸ், ஃபுட்டு, அதே மாதிரி ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மக்கள் மனசுல நேஷனல் ஃபீலிங் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி அவங்க சயின்ஸ் ரீசன்லாம் யூஸ் பண்ணாம அவங்க எமோஷன்ஸ், இன்ட்யூஷன் என்னன்னா உள்மனசு சொல்லுது, எனக்கு என்ன அந்த கொஸ்டின் வருது அப்படின்னு நம்ம பேசுவோம்ல, அது இஸ் இன்ட்யூஷன். ஓகே, ஸோ இன்ட்யூஷன், மிஸ்டிக்கல் ஃபீலிங்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம ஆர்ட் மேஜரா பொயட்ரி, ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து அவங்க ப்ரொமோட் பண்றாங்க. ஃபோக்லோர்னா என்ன அப்படின்னா, இந்த கதைகள் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து ஃபோக் வில்லேஜஸ் எல்லாம் போனோம்னா அவங்க ஒரு கோயில் இருக்குன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து இவங்க தான் கட்டாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு இந்த கோயில், அதனால இந்த கல் இருக்கு, அந்த மாதிரி சில ஸ்டோரிஸ் நீங்க கேட்டிருப்பீங்களே, அதெல்லாம் ஃபோக்லோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோக்லோர் மூலமா மக்கள் மனசுல இருக்கிற அந்த நேஷனல் ஃபீலிங்கை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. முக்கியமா லாங்குவேஜ் வந்து ரொம்ப மேஜரான ரோல் பிளே பண்ணுது. என்ன மேஜரான ரோல் பிளே பண்ணுதுன்னா, போலிஷ் லாங்குவேஜ். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ரஷ்யால வந்து போலாண்ட் பார்த்தோம், ட்ரீட்டி ஆஃப் வியன்னால என்ன சொன்னோம், போலாண்ட் வந்து ரஷ்யா கொடுத்துட்டாங்க. ஸோ ரஷ்யா போலாண்ட் கொடுக்குறப்ப என்னாச்சு அப்படின்னா, அங்க இருக்கிற பீப்புள், போலாண்ட்ல இருக்கிற பீப்புள் எல்லாம் வந்து பைபிளை வந்து ரஷ்யால படிக்க மாட்டேன்னு தே ஸ்டார்டட் கிரியேட்டிங் ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி போலாண்டோட டான்ஸை வந்து ப்ரமோட் பண்றாங்க, ஓப்பராவை ப்ரமோட் பண்றாங்க. அப்ப மக்கள் மனசுல நம்மளோட லாங்குவேஜ் இவ்வளவு நல்லா இருக்கே, நம்ம வந்து இவ்வளவு குளோரிஃபைடா இருக்கும், நம்ம இவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு ஹிஸ்டரி இருக்கு, நம்ம வந்து ஏன் நம்மளுக்கு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு they start fighting back. புரியுதா? ஸோ அப்படிதான் இந்தியாவிலையும் நம்ம படிப்போம், நேஷனலிசம் இந்தியாவிலையும் படிப்போம். எப்படி வந்து நம்மளாம் வந்து பாரதியார் பாட்டு கேட்கறாங்க, தமிழ்நாட்டுல வந்து ஹிஸ்டரி கேள்விப்படுறீங்கன்னு தெரியும், பாரதியார் பாட்டு கேட்டாவே அவ்வளோ நம்மளுக்கு வந்து ஒரு வீரம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாரதியார்ன்றது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இந்த ரொமான்டிசிசம் யூஸ் பண்ணி எப்படி மக்கள் மனசுல அந்த உணர்ச்சி கொண்டு வந்தாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதுதான் இந்த வந்து ரொமான்டிக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு முக்கியமான பெயிண்ட் மசாக்கர் அட் கயோஸ், யூஜின் டெல்க்ராய்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயிண்ட் பண்ணது. இந்த போட்டோ பார்த்தாவே எப்படி வந்து மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இவ்வாறு ஒரு சோல்ஜர் வந்து எப்படி அவங்க எல்லாம் வந்து அடிக்கிறாரு, இங்க வந்து இந்த ஹார்ஸோட கால்ல வந்து இவங்க அடி வாங்குறாங்க. ஸோ இதை பார்த்து மக்கள் மனசுல எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோ வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா, யார் பெயிண்ட் பண்ணாங்க, பிரெஞ்சு பெயிண்டர் டெல்க்ராய்ஸ் was one of the most important French romantic. இந்த பெயிண்டிங் என்னன்னா மசாக்கர் அட் கயாஸ். ஸோ மசாக்கர் அட் கயாஸ் அப்படிங்கிற பேர்ல அந்த கிரீக்ஸுக்கும் டர்க்ஸுக்கும் ஒரு பெரிய சண்டை வரும். You can see this person is a Turkish person. இங்க அடி வாங்குறவங்கலாம் யார் அப்படின்னா they belong to Greece. இந்த பெயிண்டிங் மூலமா என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த பெயிண்டிங் மூலமா கிரீஸுக்கு டர்க்கி வந்து கிரீஸை வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஜஸ்ட் இந்த பெயிண்டிங் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மூலமா யூரோப்ல இருந்த மொத்த சப்போர்ட் கிரீஸுக்கு போச்சு. ஏன்னா கிரீஸ் வந்து இண்டிபெண்டன்ஸே வாங்கினாங்க.
அந்த அளவுக்கு ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. ஸோ தட் இஸ் அ பவர் ஆஃப் அன் ஆர்ட் ஃபார்ம் இஃப் ரைட்லி யூஸ் will help in even independence of a nation. So அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். ஸோ பெயிண்டிங் என்னன்னா மசாக்கர் அண்ட் chaos. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கிரீஸ் டர்க்கி வார் பத்தின விஷயம். கிரீஸ் வந்து டர்க்கி வந்து கிரீஸ் எந்த அளவுக்கு குடும்பப்படுத்துது, விமன் சில்ட்ரன் எல்லாருமே எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கிற பிக்சர் தான் இது. ஸோ திஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பிக்சர் கிரீஸ் காட் சப்போர்ட் ஃப்ரம் யூரோப். ஸோ 1830ல வந்து கிரேட் எக்கனாமிக் ஹார்ட்ஷிப் வருது, ஹங்கர் ஹார்ட்ஷிப் அண்ட் ரிவோல்ட். ஸோ ஒரு பக்கம் மக்களோட மனசுல ஆர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணி நேஷனலிசம் ஃபீலிங் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் என்ன, மக்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புரியுதா? ஸோ 1830ல வந்து ஃபெமைன் வருது, எக்கனாமிக் ஹார்ட்ஷிப் வருது. ஏன்னா எல்லா கண்ட்ரியும் வந்து முக்கால்வாசி எங்கேயாவது வார் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மக்கள் வார் வந்துச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து செலவு, அந்த கண்ட்ரிக்கு செலவு ரொம்ப நிறைய ஆகும். அவ மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிரெஞ்சு ரெவல்யூஷன் அதுதான் நடந்துச்சு இல்லையா? பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்ன ஆச்சு, பிரான்ஸ் சண்டை போட்டுட்டே இருக்கும், அந்த சண்டை போடுறதுலே ஃபுல்லா செலவு பண்றாங்க. ஒண்ணு இந்த பக்கம் கிங் என்னடானா அவரு லாவிஷா செலவு பண்றாரு, மக்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. மக்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, அதப்ப கிங் இருக்கணுமா அப்படிங்கறதுதான் என்ன பண்ணாங்க, கிங்கே தூக்கி எறிஞ்சாங்க. அதுதான் இங்கேயும் நடந்துச்சு. 1830ஸ்லயுமே எக்கனாமிக் ஹார்ட்ஷிப் யூரோப்ல வந்தனால என்ன ஆரம்பிச்சுன்னா மக்கள் மனசுல they started having, அது இல்லாம பாப்புலேஷனும் ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகுது, மக்கள் மனசுல ஒரு பெரிய கோவம் வருது. சரியா? சோ நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரூரல் மைக்ரேஷன், அதாவது ரூரல் ஏரியால இருந்து ரூரல் மைக்ரேஷன் டு சிட்டிஸ். வேலை ரொம்ப கம்மியாகுது, வேலை ஜாஸ்தியா இருக்கு. புரிஞ்சுதா? இந்த because of this food prices are also rising very badly. சோ என்ன ஆகுது, இப்ப என்ன, ஒரு பக்கம் இந்த ஆர்ட் ஃபார்ம் மூலமா மக்கள் மனசுல ஒரு நேஷனலிசம் ஃபீலிங் இருக்கு, இன்னொரு பக்கம் மக்கள் ரொம்ப பசியோட இருக்காங்க, வாழ்றதுக்கே வழி இல்லாம இருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்டார்டிங் டு ரிவோல்ட், ரெவல்யூஷன் ஆஃப் லிபரல்ஸ் நடக்குது. சோ பிரெஞ்ச் மொனார்கி அப்ரூவ்ட் பை தி ரிவோல்ட், திரும்பவும் பிரான்ஸ்ல ரிவோல்ட் வருது. நல்லா பாத்துக்கோங்க, டைம் லைன் பாத்துக்கோங்க. 1789ல பிரெஞ்ச் ரெவல்யூஷன் நடக்குது. பிரெஞ்ச் ரெவல்யூஷன் திரும்ப 1815ல நெப்போலியன் ஃபால். புரியுதா? திரும்ப என்ன ஆகுது, 1848ல மறுபடியும் அந்த கிங், இந்த 1815 ட்ரீட்டி ஆஃப் வியன்னால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா போர்பன் டைனாஸ்டி திரும்பி கொண்டு வந்தாங்களா, திரும்ப 1848ல மறுபடியும் ரிவோல்ட், கிங் ஓடிடுவாரு. அப்ப இருக்கிற கிங் வந்து போர்பன் கிங் ஓடிடுவாரு. சோ என்ன ஆகுது, திரும்பவும் மக்கள் ரிபப்ளிக்கா கிளைம் பண்ணிட்டாங்க. சோ பிரெஞ்ச் monarch திரும்பவும் approved by the revolt of 1848 and republic has been proclaimed. liberal middle classes வந்து கான்ஸ்டிடியூஷன் வேணும், நேஷனல் யூனிஃபிகேஷன் வேணும்னு கேக்குறாங்க. and then ஜெர்மன்ல பிசினஸ்மேன் ஆர்டிசன்ஸ் எல்லாரும் ஜெர்மன் நேஷனல் அசெம்பிளிக்கு ஓட்டு போடணும். இவங்க பிசினஸ்மேன் ஆர்டிசன்ஸ் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பிரான்ஸ் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இவங்களும் எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் கவர்மெண்ட் தான் வேணும், கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா நீங்க வந்து வாங்க, நீங்க வந்து ரூல் பண்ணுங்க, கான்ஸ்டிடியூஷனலிசம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. சோ என்ன நடந்துச்சு ஜெர்மனில அப்படிங்கிறது பார்க்கலாம். சோ பிராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. இந்த பிக்சர் பாருங்க. சோ திஸ் இஸ் பிராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட். இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து பிக்சரா கேட்பாங்க, இந்த பிக்சர் क्वेश्चन கேட்பாங்க, இது என்ன, இந்த பிக்சர் கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஜெர்மானியா, இந்த போட்டோல இருக்காம இவங்க இருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு அலெகரி. சோ இவங்க வந்து ஜெர்மானியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா பிராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்ல வந்து பிராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் எங்க நடந்துச்சுன்னா சர்ச் ஆஃப் செயின்ட் பால் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பிராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் நடக்குது. அங்க வந்து கான்ஸ்டிடியூஷன்ல டிராஃப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. மொனார்க்கு கீழே வந்து நீங்க இதெல்லாம் சைன் பண்ணுங்க அப்படின்னு அசெம்பிளிக்கு சொல்றாங்க. அப்ப வந்து ஃப்ரெட்ரிக் வில்ஹெம் அப்படிங்கிற கிங் ஆஃப் ப்ரூஷியாவோட கிங்க கூப்பிட்டு நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷனையும் அக்செப்ட் பண்ணி நீங்க ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிங் ஆஃப் ப்ரூஷியா வந்து கன்சர்வேட்டிவ். ஓகே, அவங்களாம் ஒரு குரூப்பா இருக்காங்க, எல்லா கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் எல்லாம் சேர்ந்து மக்களை மட்டும் நம்மளை பார்த்து அவங்க பயப்படாம இருந்தாங்கன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நம்ம மக்களை விடவே கூடாது, அவங்களை கடைசி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும்னு நினைக்கிறதுதான் ப்ரூஷியாவோட கிங்க கூப்பிட்டு ஜெர்மனில இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து எங்களோட கிங்கா நீங்க வந்து இருங்க, கான்ஸ்டிடியூஷன் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்போ அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார். ரிஜெக்ட் பண்ணிட்டு மத்த மொனார்க் கூட ஜாயின் பண்ணிட்டார். அதனால என்ன ஆகுது, அவருக்கு சப்போர்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸே போயிடுச்சு ஜெர்மனில. அன்னைக்கு தான் நடந்துச்சு.
அந்த பார்லிமெண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா பிராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. சர்ச் ஆஃப் செயின்ட் பால்ல நடக்குது. அப்ப வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாம் சேர்ந்துட்டு கான்ஸ்டிடியூஷனையுமே வந்து டிராஃப்ட் பண்ணிட்டாங்க. டிராஃப்ட் பண்ணிட்டு ஃப்ரெட்ரிக் வில்ஹெம் அப்படிங்கிற கிங் ஆஃப் ப்ரூஷியாவுக்கு கிரவுன் கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நாளா நீங்க சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மொனார்க்க போய் ஜாயின் பண்ணிடுறாரு. சரியா? சோ என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, இதனால ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் இவங்களோட சப்போர்ட் எல்லாம் லூஸ் பண்ணிடுறாங்க. Okay, so what happens? Political associations were formed by women. What is a major thing in terms of this revolution of liberals? Women வந்து political rights கேக்குறாங்க. First thing, conservative forces suppressed by liberals. First women equal rights னு பேசுறப்போ women எல்லாம் வந்து political rights கேக்குறாங்க. அதே மாதிரி conservatives, liberals are becoming very strong and they are suppressing conservative. Okay, conservative forces வந்து liberals suppress பண்ண நினைக்குது. So they are constantly fighting. So future la monarchs, revolutions, monarch introduced changes. During future revolutions, monarchs இன்னும் கொஞ்சம் changes கொண்டு வராங்க. Serfdom and bonded labors அப்படிங்கறத abolish பண்றாங்க. இதுக்கு நடுவுல தான் ஜெர்மனில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பிஸ்மார்க் அப்படிங்கிறவர் தான் வந்து ஜெர்மனியை யுனைட் பண்ணார். சரியா? சோ இவர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது அயன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்மளோட இந்தியாவில வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிஸ்மார்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து இவரு வந்து அந்த 39 கன்ஃபெடரேஷன் நம்ம பார்த்தோம்ல, 39 ஸ்டேட்ஸ் பார்த்தோம் இல்லையா, சோ அதெல்லாமே சேர்த்து ஒரு கண்ட்ரி எப்படி ஃபார்ம் பண்ணாரோ அந்த மாதிரி தான் நம்ம கண்ட்ரிலயும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவரு டிஃப்ரெண்ட் கிங்ஸ் கீழ இருந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து இன்னைக்கு இருக்கிற இந்தியாவை ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அதனால வந்து பிஸ்மார்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து this person Bismarck has taken a very big role in unification of or making of Germany. So அவர் என்ன பண்ணாருங்கறத நாம பார்ப்போம். So என்ன நடந்துச்சு? What was the importance of Bismarck அப்படின்னா, மே 1848 தான் நம்ம பார்த்தோம். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பிராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்ல வோட்டிங் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அந்த வோட்டிங் வந்து வின் ஆகல. சோ பிரஷியன் கிங் என்ன பண்றாரு, நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த பிரஷியன் கிங் இருக்காரு இல்லையா, வில்ஹெம், அவரோட பிரைம் மினிஸ்டர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஸ்மார்க். இவர் என்ன பண்றாரு, ஓகே நான் வந்து ஜெர்மனியை யூனிஃபை பண்றேன். புரியுதா? சோ ஜெர்மனி இப்ப வந்து யாருமே ரூலிங் இல்ல, சோ நான் வந்து ஜெர்மனி யூனிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, he takes the responsibility of making the German unified nation. So இவர் யாரு நல்லா பாத்துக்கோங்க, he is a chief minister of Prussian king. So அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 wars. ஓகே, என்ன நடந்துச்சு, what happened அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 wars, 7 yearsல 3 war நடக்குது. So ஆஸ்திரியா, டென்மார்க் and பிரான்ஸ் இவங்க 3 பேரோட சண்டை போட்டு அந்த லாஸ்ட் ஆன ட்ரீட்டி அண்ட் டெரிட்டரிஸ் எல்லாம் வாங்கி ஜெர்மன் யூனிஃபிகேஷன் நடக்குது. சோ புருஷியன் கிங் இருக்காரு கைசர் வில்லியம் I, சோ அவர் வந்து என்ன ஆகுறாருன்னா, he is becoming the emperor of united Germany. ஓகே, சோ இதுல வந்து கரன்சி, பேங்கிங், ஜுடிஷியல் சிஸ்டம் லீகலைஸ் பண்றாங்க. ஜுடிஷியல் சிஸ்டம் ஒன்று கொண்டு வராங்க. புரியுதா? சோ ரெண்டுமே லீகலைஸ் பண்றாங்க. இதான் யாரு வந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனில மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்க, அவர் யாரு அப்படிங்கிற क्वेश्चंस வந்து உங்களுக்கு கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? சோ that you should know about, that's very important. சோ இந்த பிக்சர் பாத்துக்கோங்க. இந்த பிக்சர்ல யார் இருக்காங்கன்னா, சென்டர்ல இருக்கிறது வந்து கைசர், சீஃப் கமாண்டர் ஆஃப் பர்ஷியன் ஆர்மி, அண்ட் தென் வந்து ஜெனரல் வான் ப்ரூன் இருக்காரு. பக்கத்துல இருக்கிறது யார் அப்படின்னா பிஸ்மார்க். சோ இந்த பிக்சர்ல இருக்காங்க, இந்த சென்டர்ல இருக்காரு இல்லையா, சோ தட் இஸ் a king, கைசர் வில்லியம். சோ திஸ் பிக்சர் was given to Bismarck அவரோட 70th பர்த்டே 1885ல அவரோட 70th பர்த்டேக்கு அவருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கொடுத்தாரு. சோ அந்த பிக்சர் தான். இந்த பிக்சர் என்ன அப்படின்னா ஜெர்மன் பிக்சர், ப்ரொக்ளமேஷன் ஆஃப் ஜெர்மன் எம்பையர், அதான் இந்த பிக்சர். அது நீங்க பாத்துக்கணும். இதுதான் இந்த ஜெர்மனி வந்து என்ன நடந்துச்சு, ஹவ் ப்ரூஷியா and unification of Germany took place அப்படிங்கிறதுக்கான பிக்சர் தான். சோ எங்க இருந்து என்னென்ன வாங்குறாங்க, அந்த 7 இயர்ஸ்ல என்னென்ன வார் நடந்துச்சு, எங்க நடந்துச்சு அப்படிங்கறத வந்து இந்த பிரான்ஸ் என்னென்ன ப்ரூஷியா என்னென்ன பிளேஸ் வின் பண்ணுச்சு அப்படிங்கறத இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனியோட ஸ்டோரி. ஃபைன்.
ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமான கான்செப்ட் பார்த்துருக்கோம். லிபரலிசம்னா என்ன, கன்சர்வேட்டிசம்னா என்ன, ரெவல்யூஷனரிஸ்னா என்ன. இதுல ரெவல்யூஷனரிஸ்ல என்னென்ன ஸ்டேஜ் இருந்துச்சு, யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி எப்படி நடந்துச்சு, அது முன்னாடி பிராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் அப்படின்னு ஜெர்மனில என்ன நடந்துச்சு, இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஃபேக்ட் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கேயாவது நேம் பார்க்குறீங்க, எங்கேயாவது இயர் பார்த்தீங்கன்னா நல்லா எழுதி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேர்ட் பார்ட்டையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா we'll be finishing your rise of nationalism in Europe. It is one of the important lesson. கொஞ்சம் பெருசா இருக்கும் மற்ற லெசனை கம்பேர் பண்றப்போ. பிரிண்ட் கல்ச்சர், இதுக்கப்புறம் பிரிண்ட் கல்ச்சர் கொஞ்சம் பெருசா இருக்கும். மற்றபடி மற்ற லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு குட்டி குட்டி லெசன் மற்ற சப்ஜெக்ட்லாம் கம்பேர் பண்றப்போ. பட் ஹிஸ்டரியில மட்டும் இந்த 2 லெசன் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். கொஸ்டின்ஸும் அதுக்கு அந்த மாதிரி கேட்பாங்க, நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். அதுக்காக நீங்க பயமெல்லாம் பட தேவையில்லை. புரிஞ்சுதா? எஸ். ஸோ வி மாஸ்டர் தமிழ் இந்த டெலிகிராம் சேனலுக்கு போனீங்க அப்படின்னா யூ கோ அண்ட் சப்ஸ்கிரைப். There you will get many information regarding the classes எல்லாமே. அது இல்லாம இந்த யூடியூப் சேனலுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க so that you will get proper information. Thank you so much. Bye bye. நம்ம இந்த லெசனையும் முடிச்சிட்டு இந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் நம்ம பார்ப்போம். Bye.